வணக்கம். முன்பு ஒரு காலத்தில் எகிப்திய வணிகர்கள், அதாவது வியாபாரிகள், கடைகள் வைத்திருப்பார்கள். பொதுமக்கள் வந்து பொருட்கள் வாங்கி செல்வார்கள். இப்படி தானே தெரியும். ஆனால் இன்னொரு உணர்வு அவர்கள் வெளிப்படுத்தி சென்றிருக்கிறார்கள். என்னவென்றால், கடையை திறக்கும் போது மஞ்சள் தண்ணியிலிருந்து தண்ணி தொளிச்சு அத்துடன் ஒரு நாற்காலியவும் வாசலில் போட்டு வைப்பார்கள். இந்த நாற்காலி எதற்காக என்று கேட்டால், நாற்காலி போட்டிருக்கும் கடைகள் எல்லாம் போனி ஆகாத கடை அப்படி என்று அர்த்தம். ஒரு போனி வந்து ஆகிவிட்டது என்றால் அந்த நாற்காலியை எடுத்து உள்ளே போட்டு விடுவார்கள். இப்படி மறுபடி யாராவது ஜாமான் கேட்டு வந்தால், எங்கள் கடையில் போனி ஆகிட்டு, போனி ஆகாத கடைகளில் நாற்காலி போட்டிருக்கும், அந்த கடையில் போய் நீங்கள் ஜாமான் வாங்குங்க அப்படி என்று சொல்லுவார்கள். இப்படி இருக்கிற பெருந்தன்மை இந்த காலத்தில் இருக்கிறதா? சிந்திப்பீர் மக்களே. ஒரு நாடு முன்னேற வேண்டும்னா ஒருவன் நல்லா இருக்க வேண்டும். அந்த ஒருவன் குடும்ப தலைவன் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் உள்ள தலைவர் நல்லா இருந்தால் தான் அந்த வார்டு நல்லா இருக்க வேண்டும். அந்த வார்டில் உள்ள செயலாளர் நல்லா இருந்தால் தான் அந்த பஞ்சாயத்து தலைவர் நல்லா இருக்க வேண்டும். அந்த பஞ்சாயத்து தலைவர் நல்லா இருந்தால் தான் அந்த ஊர், பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மேயர்கள் இப்படி எடுத்துக்கொண்டால் அந்த எம்எல்ஏ ஒரு தொகுதி அவங்க நல்லா இருக்க வேண்டும்னா அந்த மக்கள் நல்லா இருக்காங்க. அடுத்தால ஒரு எம்பி நல்லா இருக்கிறதா 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நல்லா இருக்கும், நாட்டு மக்களும் நல்லா இருப்பார்கள். இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். வாழ்த்துக்கள்.